ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு திவிக்ஷா ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ். நம்ம சேனலில் இது வரைக்கும் வில்லாஸ், பிளாட்ஸ், ரியல் எஸ்டேட் சம்மந்தமான பல வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு புது விதமான வீடியோங்க. பிகாஸ் விவசாயம் இல்லாமல் நம்ம யாருமே வாழ முடியாது. ஸோ ரியல் எஸ்டேட்டில் ஒரு புது விதமான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் இதில் இருக்கிற ப்ளஸஸ் அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் தெரியுமா? மதுராந்தகத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தண்டலம் அப்படிங்கிற ஒரு ஊராட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கிறோம். இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா நார்மலான ஃபார்ம் ஹவுஸ் கிடையாது. வெர்டிகல் ஃபார்மிங் பண்ணக்கூடிய பாலி ஹவுஸ் நீங்க பின்னாடி பாக்குறீங்க இல்லையா, இது மாதிரி செய்யப்பட்ட ஒரு ஃபார்ம் ஹவுஸ். நாம இந்த இடத்துல பாலா சார் நம்ம கூட இருக்காரு. நாம உள்ள போய் பாலா சார்கிட்ட இதை பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். இது என்ன மாதிரியான ஃபார்ம் ஹவுஸ், இங்க வந்து என்ன செய்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பாலா சார் கிட்ட போய் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பாலா சார் உள்ள போலாம். பாலா சார் வணக்கம். சூப்பரா இருக்கேன் சார். சார் ஓகே, ரியல் எஸ்டேட் நீங்க பண்றீங்கன்னு தெரியும் பாலா சார். ஆனா இப்ப புதுசா வந்து ஏதோ ஒண்ணு பண்றீங்கன்னு கேள்விப்பட்டு தான் நான் வந்தேன். நீங்க வந்து ரியல் எஸ்டேட்ல வந்து இப்ப வந்து பாலி ஹவுஸ்ல வெர்டிகல் ஃபார்மிங்ல வந்து நீங்க புதுசா ரியல் எஸ்டேட் பண்றீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதை பத்தி எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சூப்பருங்க, நல்ல கேள்வி சார். அதாவது விவசாயம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர்னா ஒரு கல்ச்சர்னு நினைச்சிருக்காங்க. இல்ல அது ஒரு பிசினஸ் அப்படிங்கிறத இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு 50 ஏக்கர்ல மதுராந்தகத்துல 1 ஏக்கர் வாங்கினா லேண்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபா. அந்த பாலி ஹவுஸ் அப்படிங்கிறது 55 லட்ச ரூபா. 1,05,00,000 இன்வெஸ்ட் பண்ணா வருஷம். எனக்கு வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி பாலி ஹவுஸ்னா என்னன்னு சொல்லுங்க. ஏன்னா பாலி ஹவுஸ், வெர்டிகல் ஃபார்மிங் இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். பட் அதை பத்தி சொன்னீங்கன்னா அது என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை பத்தி பேசலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அவசியம் நல்லதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல், உக்ரைன், நெதர்லாந்து இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல அங்க வந்து பாத்தீங்கன்னா சாயில் ஒழுங்கா இருக்காது, வாட்டர் சோர்ஸ் இல்லாதனால அவங்க முதல்ல R&D பண்ணி எடுத்துட்டு வந்த விஷயத்த இன்னைக்கு டெக்னாலஜி பேஸ்டு, சிஸ்டம் பேஸ்டு ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்கை பெரிய இண்டஸ்ட்ரியா எடுத்துட்டு வரணும்னு கவர்மெண்ட் சப்போர்ட்டோட இப்போ இந்தியாவில் வர ஆரம்பிச்சிருக்கு. அதான் இந்த பாலி ஹவுஸ். அதாவது குறைந்த செலவுல வந்து நம்ம பெரிய அளவுல விவசாயம் பண்றது தான் பாலி ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? இல்ல, 2 விதமா எடுத்துக்கலாம். அதுவும் எடுத்துக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி பார்ட்ல உங்களுக்கு நார்மல் லேண்ட்ல நீங்க பண்றதுக்கு இது 5 மடங்கு இதுல அதிகம் பண்ண முடியும் ப்ரொடக்டிவிட்டி. அதாவது குறைந்த இடத்துலயே வந்து நாம பெரிய அளவுல வந்து விவசாயத்தை நம்ம பண்ண முடியும், நிறைய ப்ரொடக்டிவிட்டி எடுக்க முடியும் அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. அதே மாதிரி இதுக்கு மேன் பவர் மற்ற விஷயங்களும் நமக்கு குறைவா வரும். வேலிட் பாயிண்ட். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 8 பேர் இருந்தா போதும் லேபர். ரெண்டாவது பாத்தீங்கன்னா மொத்தத்திலே ஒரு நாளைக்கு 8000 லிட்டர் தண்ணி, 8000 சீடு வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு போட முடியும். ஒரு குக்கும்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி இருந்தாவே போதும் ஒரு நாளைக்கு. ஸோ தண்ணி சேவ் பண்றோம், ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு 5 மடங்கு ப்ரொடக்டிவிட்டி எடுக்கிறோம், லெஸ் மேன் பவர், டெக்னாலஜி சப்போர்ட்னால அதிக மகசூல் நம்மளால எடுக்க முடியும். அப்புறம் எனக்கு இன்னொரு இது இருக்கு. இந்த பாலி ஹவுஸ் வந்து இவ்வளவு அழகா வந்து நீங்க வந்து ஒரு டென்ட் மாதிரி போட்டு இதுக்குள்ள வந்து இவ்வளவு ஒரு அழகான ஒரு வளர்ச்சி இருக்கிறத பாக்குறப்போ இந்த கிளைமேட் சேஞ்சஸ்ல வந்து இது ஏதோ பாதுகாப்பா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அப்போ அந்த கிளைமேட் சேஞ்சுக்கு இது வந்து எந்த அளவுக்குங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அப்சல்யூட்லி. இப்போ நீங்க ஒரு நார்மல் லேண்ட்ல நீங்க வந்து கல்டிவேட் பண்ணீங்கன்னா அதிகமா வெயில் அடிச்சுன்னா growth இருக்காது, அதிகமா மழை பெய்யுது. இப்போ நம்ம ரீசெண்டா வந்த புயல்ல பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் ஆயிரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஸ்ட்ரக்சர்டு. உங்களுக்கு ஸ்டீல்ல வந்து 20 ஃபீட் வரைக்கும் ஹைட் போட்டு ஃபுல்லா கவர் பண்றோம். பாலி ஃபிலிம் ரோல்ங்கிறது ஒரு 4 லேயர் உள்ள ஒரு ஃபேப்ரிக் அதில் போடுறோம். இந்த 1 ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு ஒரு 55 lakhs ஆகுது. எதுக்காக இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு கிளைமேட்டை கண்ட்ரோல் பண்ணோம். இதில் வர சன்லைட் பார்த்தீங்கன்னா யூவி ரேஸ் தான் இதில் வந்து வருது. வரும்போது என்ன ஆகுதுன்னா செடிக்கு ஈவனாக வந்து உங்களுக்கு சன்லைட் கிடைக்குது. ஸோ க்ரோத் வில் பி ஈவன். மூணாவது வந்து டிசீஸ் அஃபெக்ட் பண்ணுறது இதில் ரொம்ப கம்மி. வராமல் இருக்காது. அதில் வந்து 50-60% இதில் 5 to 10% இருக்கும். அதுக்கு தேவையான சப்போர்ட் எடுக்கிறோம். எல்லா விதத்துலேயும் ஹையர் ப்ரொடக்டிவிட்டி. இப்போ யூனிஃபார்மாக வர்றதுனால உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா A கிரேடு குவாலிட்டி
விளைச்சலுக்கு அப்புறம் yield. தெரிவிக்கக்கூடிய அந்த ஈல்டுல 90% வந்து 90% ஏ கிரேடுங்கிறப்ப இப்போ மார்க்கெட்ல நமக்கான ப்ராஃபிட் வந்து ரொம்ப அதிகமா அதிகமா இருக்கும். அதே மாதிரி வேஸ்டேஜ் அப்படிங்கிறது நீங்க டோட்டலாவே அவாய்ட் பண்றீங்க அப்படின்னு 100%. நல்லா புரியுது சார். இப்போ இதுல வந்து ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு வச்சுங்களேன். அப்போ நீங்க வந்து ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்னா நாங்க இங்க எவ்வளவு பண்ணலாம் அப்படிங்கிறதும் Super. மேக்ஸிமம் எவ்வளவு பண்ணலாம் அப்படிங்கிறதும் இதுக்கு வந்து நமக்கு ஏதாவது சப்சிடி அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்குதா, லோன்ஸ் ஏதாவது கிடைக்குதா, அது இதுல வந்து நாங்க இன்வெஸ்ட் பண்ணா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு நாட்கள்ல நாங்க எடுக்க முடியும், இந்த விஷயங்களை எல்லாம் எங்களுக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப சூப்பர் சார். ரொம்ப இப்போ 50 ஏக்கர் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டாக எடுத்திருக்கேன் சார். எங்களோட விஷன் பார்த்தீங்கன்னா 250 ஏக்கர்ஸ் மொத்தம் 1 இயரில் நாங்கள் எடுத்துகிட்டு போகணுங்கிற எங்கள் தாட்டில் நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் தட் இஸ் 21,000 ஸ்கொயர் ஃபீட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 43,000 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த 1/2 ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 25 லட்ச ரூபாய் லேண்ட் காஸ்ட்டு. அதுக்கு வந்து அந்த பாலி ஹவுஸ் அமைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27,50,000 ரூபாய் ஆகும். அதுல 30% சப்சிடி வில் கெட். 30% கிடைக்குது. தட் மீன்ஸ் 8 lakhs வரைக்கும் சப்சிடி கவர்மெண்டே கொடுக்குறாங்க. டைரக்ட்லி இட் வில் கிரெடிட் இன் யுவர் அக்கவுண்ட். கவர்மெண்ட் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து ஊக்கப்படுத்துறாங்க. அப்போ இனிமேல் வந்து ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் நிறைய வரணுங்கிறதால தான் சப்சிடியே கொடுப்பாங்க. ஸோ அதனால இப்போ இந்த மாதிரியானது நிறைய உருவாக போகுங்கிறதும் தெரியுது. அதே மாதிரி 1 ஏக்கருக்கு வந்து லேண்ட் காஸ்ட் வந்து 50 lakh rupees. கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலி ஹவுஸ் போடுறதுக்கு வந்து 55 lakhs. 1 crore 0.5 பெர் ஆனம் நாங்க ரெவன்யூ கொடுக்குற பாத்தீங்கன்னா 1/2 ஏக்கருக்கு வந்து 6 லட்ச ரூபாய். பாலா சார், இப்போ இதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஒருத்தர் நினைக்கிறார் அப்படின்னா இது வந்து எவ்வளவு மினிமம் வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், மேக்ஸிமம் என்ன பண்ணலாம், இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு வந்து நீங்க என்ன மாதிரியான சப்போர்ட் பண்றீங்க, இல்ல சப்சிடி மாதிரி ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்குதா, கவர்மெண்ட் எந்த அளவுக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணுது, நீங்க அந்த மாதிரி என்ன வாங்கி கொடுக்குறீங்க, எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு வருஷத்துல வந்து இது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வரும், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சூப்பர் சார். இது வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான டார்கெட் எடுத்திருக்கேன் சார். எங்களோட விஷன் பாத்தீங்கன்னா 250 ஏக்கர் வரைக்கும் கொண்டு போறது. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டா 50 ஏக்கர் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். 1/2 ஏக்கர் 1 ஏக்கர். 1/2 ஏக்கருங்கிறது மொத்தம் பாலி ஹவுஸோட சேர்த்து 55 லட்ச ரூபாய் ஆகும். அதுல 25 லட்ச ரூபாய் லேண்ட் காஸ்ட். இதுக்கு வந்து 30% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சப்சிடி தருது. தட் மீன்ஸ் அரௌண்ட் 8 lakhs வரைக்கும் பெரிய அமௌண்ட். இத ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்க, ஒரு 7வது வருஷங்கும்போது உங்களுக்கு பிரேக் ஈவன் ஆயிரும். ROI. சோ 7 வருஷத்துல நம்ம போட்ட காசு நம்ம எடுத்துறலாம். நல்ல விஷயம். 7 வருஷம் கழிச்சு ப்ராப்பர்ட்டி உங்களோட தான், நீங்க தான் லேண்ட் ஓனர். அப்போ வந்து ஒரு பாசிவா வந்து லேண்ட் காஸ்ட் பாத்தீங்கன்னா 3 மடங்கு கூடி இருக்கும். அதுவும் 3 மடங்கு கூடி இருக்கும். நீங்க 25 லட்ச ரூபாய் லேண்ட் போட்டது அன்னைக்கு 75 லட்ச ரூபாய். அதாவது வெறும் இடமா இல்லாம நம்ம ஒரு அக்ரிகல்ச்சருக்காக உதவும் செய்ய முடியுது, நம்மளோட லேண்டோட வேல்யூவும் கூடுது அப்படிங்கறது நீங்க சொல்றீங்க. ஓகே. இன்னொரு செக்டார் வந்து 1 ஏக்கர். அது அப்படியே டபுள் ஆகும். நீங்க இங்க 55 லட்சங்கிறதா இங்க 1,05 லட்ச ரூபாய் ஆகும். அதுக்கு வருஷத்துக்கு 12 லட்ச ரூபாய் ரெவன்யூ தரோம். இது வந்து 1/2 ஏக்கருக்கு வருஷத்துக்கு 6 லட்ச ரூபாய். 75 சென்ட்டுக்கு மேல போகும்போது நேஷனல் ஹார்டிகல்ச்சர் போர்டு வந்து அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு 50% சப்சிடி தருது ஃபார் பாலி ஹவுஸ். 55 லட்ச ரூபாய் நீங்க மொத்தம் இன்வெஸ்ட் பண்ணனதுக்கு அதுக்கு 27.5 லட்ச ரூபாய் சப்சிடி வருது. அதே பிரேக் வந்தா இது ஒரு 7வது வருஷம் உங்களுக்கு ரிட்டர்ன்